ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷராக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும், ஐடி கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் பற்றி நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஐடி கம்பெனியில் ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தமிழ் சினிமாவுடைய எல்லா சாங்குக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணலாம். கம்பெனியில் எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கழுத்தில் ஹெட்செட் போட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி கையில் எந்த ஒரு பேக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணும்போது ஹெட்செட்டை போட்டுட்டு அவங்க ஜாலியாக சாங் கேட்பாங்க. இப்போ நானே எடுத்துங்கன்னா, காலையில் போயிட்டு சைன்இன் பண்ண உடனே ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு சாங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தூது வளையல அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமன் கூட பேச போகிறேன் மணிக்கணக்கா, அந்த சாங் தான். அடித்தன நினப்பு என் மேலே இருந்து எட்டி போகலாமோ, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாங் இருக்கும். அப்புறம் 11 மணிக்கு டீ பிரேக்கு போயிட்டு டீ ஸ்நாக்ஸ் அடித்து வந்த உடனே ஃபஸ்ட்டு சாங்கு, நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மதுரம், இந்த மாதிரியான சாங்கு. அதுக்கப்புறம் லஞ்சு ஆஃபீஸில் கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த சாங்கு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இப்படி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஹெட்செட்டை போட்டு எனக்கு பிடிச்ச சாங் கிட்டத்தட்ட என்னுடைய பென் ட்ரைவில் 2 GB மேலே வச்சுருக்கேன் சாங்ஸு. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, தேவா அவங்களுடைய ஆல்பம் தான், அவங்களுடைய மியூசிக்கில் இருந்த சாங் தான். ஸோ எல்லாம் நான் மட்டும் இல்லை, எல்லா டெவலப்பர்ஸும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனி பொறுத்தளவு இந்த மாதிரி சாங் கேட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறானா, ஏன்னா எல்லாமே காண்டாக்ட் எல்லாமே நம்ம நேரடியாக போய் பேச மாட்டோம் ஆஃபீஸில், எல்லாமே த்ரூ மெயிலு அல்லது வந்து மெசேஜ் மூலமாக தான். ஸோ அதனால் அவங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்கலாமே, பாட்டு கேட்டானே கேட்கலானே, எனக்கு ஒர்க்கை கரெக்டாக முடிச்சு கொடுக்குறான்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஐடி கம்பெனியில் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்க எல்லா எம்ப்ளாயிஸுமே. அவங்களுக்கு வந்து டீ, ஸ்நாக்ஸு, லஞ்சு எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடும். வெறும் கையை மட்டும் வீசிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயிஸும் ஒரு மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மொபைலில் வந்து ChatGPT, DeepSeek இந்த மாதிரி கூகுள் இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் கேட்குறதுக்கு மட்டும்தான் அந்த மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸு எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பெனிலேருந்து டீம் லஞ்சுன்னு சொல்லிட்டு கூட்டி போவாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டி போயிட்டு நமக்கு எல்லாமே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி 2 months ஒருக்கா அல்லது எவ்ரி மந்த் வந்து சினிமாவுக்கு டீம் அவுட்டிங் சொல்லிட்டு தியேட்டருக்கு படமாக கூட்டி போவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்களும் ஐடி கம்பெனிக்கு உள்ளே வாங்க, நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிலேருந்து உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஸோ சாப்பாடுக்கு சாப்பாடு, டீக்கு டீ, ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸு, சேலரி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள மாத சம்பளம் கரெக்டாக வந்துடும். ஸோ என்ஜாய்மெண்ட்டு. அப்படியே ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ என்ன மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸிங் கோட் நீட்டாக பக்காவாக கேன்வாஸ் ஷூவு அல்லது வந்து ப்ரொஃபஷனல் ஷூவு எந்த மாதிரி வேணால் போட்டு போகலாம். டிஷர்ட் கூட போட்டு போகலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அலோவ் பண்ணுவாங்க. நல்லா டிஷர்ட் போட்டு தான் போவேன். ஜீன்ஸு